சந்தோஷமான நாட்கள். நீங்கள் இது சோகமாக இருக்கும்போதோ இல்லை முடியாமல் இருக்கும்போதோ நீங்கள் பாஸ்ட் சந்தோஷமாக இருந்திருப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் நினச்சிட்டோன்னா நம்ம இப்போ ஹாப்பியாக இருப்போம். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கோ, எது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கோ அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நினச்சிக்கலாம். சோகம் தரக்கூடிய விஷயத்தை தயவுசெய்து நினைக்கவே வேண்டாம் யாரும். இப்போ யாரை கேட்டாலும் எல்லாருக்கும் உடம்பு, வைத்திய செலவு இதெல்லாம் சொல்லி மாளலை. அவ்வளோ நாங்கள் 8 பேர் இருந்தோம். 8 பேர்லேயும் இப்போ 2 பேர் தான் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துட்டு போக முடியாது இருக்கா. 8 பேரில் 2 பேர் தான். அவள் தான் கொஞ்சம் எங்களெல்லாம் பார்க்க முடியும். நாங்கள் நானும் எங்கள் பெரிய அண்ணாவும் போய் யாரையும் பார்க்க முடியாது அந்த சூழ்நிலையில் இருக்கோம். மற்றவாள்லாம் ஒரு 2 அக்கா இல்லை. ஸோ இவா 2 பேர் தான் யாரையாவது பார்த்துட்டு போனால் உண்டு. எங்கள் அக்கா பொண்ணு இருக்கா, அவள் பெங்களூர்லேருந்து வருவோம் எங்களை பார்க்கறதுக்கு. ஸோ அவள் வருவாள், அவள் பார்த்துட்டு போவாள் எங்களை. வேறு எங்கள் அக்காவுக்குமே வயசாகிடுது. அதனால் இப்போது பழசெல்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம இதுவாக இருக்கலாம். ஃபர்தராக நம்ம நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிட்டு இது பண்ணணும். வேறு ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம வேண்டுறது நாம ஜபத்தினால கொஞ்சம் நம்மளோட கர்மாவை பரப்பேறவர் பகவான். வேறு சோர்ஸ் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. டாக்டர்ஸ் சிலது தான் க்யூர் பண்ண முடியும், சிலது அவளால் க்யூர் பண்ண முடியலை. அதெல்லாம் நம்ம நம்மளால் டாலரேட் பண்ணவும் முடியலை. நான் 1 வருஷமாச்சு படுத்துட்டு இன்னும் நார்மலுக்கு ஆகலை. என் கால் எடுத்து வச்சு ஃப்ரீயாக நடந்து என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் மனசு துடிக்கிறது வேகமாக, அங்கே போகணும் இங்கே போகணுன்னு. ஒரு 4 அடி நடந்தாலே இடுப்பு, முதுகு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுடுறது. நான் என்ன பண்ணுறது? நான் பகவானை தான் வேண்டின்னு இருக்கேன். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கை காலெலாம் நல்லா இருக்கணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு. அதனால் பழைய ஞாபகங்கள்லாம் நன்னாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருந்தபோது எனக்கு வலங்கைமானில் இருந்தோம், கும்பகோணம் பக்கத்தில். எங்களுக்கு தெருக்கோடியிலே ஸ்கூல் இருக்கும். சாயந்தரம் ஆனால் அந்த மில்க் பவுடர் அது இது எல்லாமே கொடுப்பா. அந்த காலத்துலேயே உண்டு மில்க் பவுடர், அதெல்லாம் கொடுத்து ஒன்று கரைச்சி நம்ம அங்கேயே சாப்பிட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்க் பவுடர் ஆற்றுக்கு எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மில்க் பவுடர் பேக்கெட்லாம் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் அப்போ என்ன, ஒரு ஜோல்னா பை ஒன்று மாட்டிப்போம், ஒரு ஸ்லேட்டு, ஒரு பல்பம். இது முடிஞ்சு அதுக்கப்புறம் 5ஆவதுக்கு அப்புறம் தான் நோட்டும், முதல்ல பென்சில், அப்புறம் பேனா, அந்த மாதிரி வரும். அதெல்லாம் ஸோ நம்ம சும தூக்க வேண்டாம், எதுவும் தூக்க வேண்டாம். அந்த காலத்தில் படித்தவாலும் இப்போ நல்ல புத்திசாலியாக தான் இருக்கா. பட் இப்போ காம்படிஷன் ஜாஸ்தியாக போனதுனால நம்ம டே டு டே லைஃப் நம்ம அதோடு சேர்ந்து நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அதனால் குழந்தைகள்லாம் நிறையா படிக்கிறது, மூட்டை சுமக்கிறது எல்லாம் பண்ணுறது. அதுக்கு வேறு வழி இல்லை. அது இப்போ காலத்தான் ட்ரெண்டு மாறினதுனால அது மாதிரி படித்து தான் ஆகணும்வா. பழைய இது பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், மத்தியானம் சாப்பிட வந்துடுவோம். அங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால தெருக்கோடி தானே, அதனால் ஓடி சாப்பிட்டுட்டு காத்தால அம்மா என்னமோ கொடுப்பா, என்னெல்லாம் ஞாபகம் இல்லை. சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்பி அங்கேருந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு திரும்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் இன்டர்வல் பிரேக் ஒன்று கொடுப்பா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அப்போ அம்மா சாயந்தரத்துக்கு என்ன பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துட்டு பண்ணலைன்னா அழுது ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு போவோம். அந்த காலத்தில் நிறையா பசங்க அது இது அவளுக்கு வர வருமானத்துக்குள்ளே தான் நடக்கணும். ஒருத்தருக்கு நிறையா இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா ஆனால் வர்றதுக்குள்ளே சிக்கனமாகவே எல்லாமே பண்ணி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து எல்லாமே நிரவி ரொம்ப நல்லா பண்ணுவாள் எங்கள் அம்மா. அந்த விதத்துலலாம் இல்லை அப்படிங்கிறத காட்டிலாம் எங்களை வளர்க்கவே இல்லை. தான் கஷ்டப்பட்டாலும் சுள்ளியெல்லாம் ஒடிப்பா. சுள்ளி ஒடித்து அடுப்பு தானே மொழுகி அந்த கட்டையெல்லாம் வச்சு இது பண்ணி அந்த மாதிரி பண்ணின்னு இருந்தா. ஸோ எங்களெல்லாம் எங்கள் அம்மா அப்படி தான் எல்லாம் நல்லா காப்பாற்றி எல்லோரும் இது பண்ணினா. ஸோ எனக்கு நான் என்ன சொல்கிறது, அம்மான்னு எனக்கு 24 hours அம்மாவோட இதுதான் வருது, ஞாபகம் தான் வருது. அந்த மாதிரி ஸ்கூல் போயிட்டு நாங்கள் ஜாலியாக இருப்போம். எல்லோரும் அந்த முத்தத்தில் படுத்துப்போம். 4-5 டெனண்ட் இருக்கும். டெனண்ட்டுக்கு ரெண்டெல்லாம் பார்க்க மாட்டோம். எல்லோரும் ஜோவியலாக இருப்போம். அந்த இதில் படுத்துட்டு இருந்தோன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா சோன்னு அந்த முத்தத்தில் தண்ணி கொட்டும் பாருங்கோ. அவ்வளோ ஜில்லுன்னு ஆகிடும். ஏசியாவது கீசியாது, காற்று பிரமாதமாக அடிக்கும். ஏசி இது நல்ல சில்லுன்னு தண்ணி
தண்ணியில் வந்து இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லைஃபு. அப்புறம் திருவிழா வரும். திருவிழாலாம் எல்லாம் 1 பீஸா 2 பீஸா 4னா அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இலந்த பழம், அப்புறம் இந்த வாட்ச் கட்டி விடுவான் கையில், அந்த மாதிரி நிறைய. அப்புறம் பஞ்சு மிட்டாய், அப்புறம் குச்சி ஐஸ்கிரீம், அதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ரூபா இருந்தால் போகிறோம், நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த ₹1 இப்போ இருக்காது. எல்லா குழந்தைக்கும் கொடுக்கணும் இல்லையா? அம்மா வந்து சிரமப்படுவா. கொஞ்சம் ஏதோ பாவம் உண்டியல் வச்சுருப்பா எங்கள் அம்மா. அந்த உண்டியல்லேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் மாதம் பிறந்தோடனே சம்பளம் வந்தோடனே அதில் தூக்கி போட்டுருவா. அதை ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த திருவிழாவுக்கு அம்மா கையை பிடிச்சிட்டு போனது, அது பண்ணது. நான் தான் கடைசி எங்கள் ஆற்றுல. அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் என்னை எப்போவுமே கையோடு வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருப்பா. லாஸ்ட்டுங்கிறதுனால எங்கே போனாலும் என்னை கூட்டின்னு போயிடுவா. ஊருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என்னை மட்டும் ஆற்றுல விட மாட்டா, என்னை கூட்டின்னு போயிடுவா. ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. நல்லா சாதங்கள்லாம் போடுவா. எங்கள் அம்மா மாதிரி சமைக்க யாராலையும் முடியாது. இதை நான் 100 தடவை சொல்லுவேன். அவ்வளோ நல்லா சமைப்பா எங்கள் அம்மா. ஸோ அதுலேருந்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அது நீங்கள் யாராவது சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னால் தான் தெரியும். அது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். அம்மாவோட இருந்த நாள் தான் ஹாப்பியஸ்ட்னே சொல்லலாம். ஹாப்பியஸ்ட் டேஸ். அவ்வளோ அம்மா நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. நம்ம வந்து அம்மாக்காகவும் சிலது பண்ணணும். அது கல்யாணம் ஆகி பொண்ணாக இருக்கிறதுனால போட்டதுனால அவ்வளோவா பண்ண முடியாது. நினச்ச நேரத்துக்கு போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு வரணும் பார்த்துக்கிறதுக்கு. அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணினோம். பட் இன்னுமே மனசில் எங்கள் பெரியக்காவுக்கு ரொம்ப குறை இருக்குது. ஐயோ அம்மாவை நம்ம இன்னுமே நல்லா வச்சுருக்கலாமாடி. இப்போயும் எங்கள் பெரியக்கா வந்து என்னை விட ஃபோன் போட்டால் எங்கள் அம்மா கதையை தான் பேசுவாள் ஒழிய வேறு எதையுமே பேச மாட்டாள். அந்த காலத்துலேயே எங்கள் அம்மா வந்து ஃபீஸ் கட்டி கான்வெண்ட்டில் படிக்க வச்சா எங்கள் அக்கா அண்ணாவெல்லாம். அது சொல்லிகிட்டே இருப்பாள். அந்த காலத்தில் யாரடி கட்டி வைப்பா, மாதம் ₹1 கட்டி அம்மா வந்து படிக்க வச்சா எங்களை அப்படின்னு சொன்னால். அப்புறம் அவள்லாம் ஹெச்எம்டியில் வேலை பார்த்தா, அந்த பொசிஷனில் வந்தால் எல்லாருமே. அப்புறம் நல்லபடியாக எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு சந்தோஷமான நாட்கள் தான். நான் வந்து இந்த கல்யாணத்துக்கெலாம் இப்போ எங்கள் அக்கா கல்யாணத்துக்கெலாம் போனபோது இப்போ எங்கள் அக்காவுக்கும் 20 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. அந்த கல்யாணத்துக்கு போன போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த காரில் நான் உட்காந்து வச்சுப்பேன். எங்கள் அத்திமையை என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போவார். கூட்டின்னு போய்ட்டு சாக்லேட்டு அது இது என்னமோ வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுப்பார். எங்கள் அத்திமையர் ஊருக்கு வந்தார்னா என்ன பண்ணுவார்னா, படி இருக்கு இல்லையா, நமக்கு அரிசி இழக்கிற படி, அரைப்படி, அதை கொண்டு வர சொல்லுவார். அதை கொண்டு ஆளுக்கு அரைப்படி சாக்லேட் அது மாதிரி தான் அளந்து கொடுப்பார் அவர். பாவம், இந்தாங்க வச்சுக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப இதுவாக இருந்தது, ஜாலியாக இருந்தது அந்த டேஸ். வந்து இப்போது நமக்கு இது எப்போயாவது இதுவாக இருந்ததுன்னா இதெல்லாம் விட்டு தள்ளிடுங்கோ. விட்டு தள்ளிட்டு அந்த பழசெல்லாம் நல்லா நினச்சி பாருங்கோ. எல்லாம் எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்க வேண்டியது தான். ஏன்னா நமக்கு ஆண்டவன் என்ன நிர்ணயிச்சிருக்கானோ அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையை நடத்த ஆகணும். அது சில சமயம் அந்த விவேகம் இருக்கும், சில சமயம் இருக்காது எல்லாருக்குமே. இது வந்து நேச்சுரல், வேறு வழி இல்லை. இன்றைக்கி எனக்கு என்னமோ கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லைன்னா சில நாள் நானே அப்படி தான் இருப்பேன், அப்செட்டாக இருப்பேன், சோகமாக இருப்பேன். என்னடா அது இவ்வளோ நாளாச்சு, இன்னும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே, இப்படி எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குறோமே, அதெல்லாம் நினச்சிப்பேன். அது ஒரு சமயம் அப்படி இருக்கும், ஒரு சமயம் இப்படி வரும். அது என்ன ஏதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் யாராவது மனுஷா வந்து பேசினாலோ இல்லை மனுஷா வந்து பார்த்தாலோ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அன்றைக்கி அவளை படுத்துக்கோம்பா நான் சொன்னேன். இல்லை நான் எப்போவும் படுத்துன்னு தானே இருக்கேன், நீங்கள் போன பிறகு நான் வந்து உட்காந்துன்னு தானே படுத்துன்னு தானே இருக்கேன், அதனால் பரவாயில்ல, நீங்கள் இருக்கச்சு நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்து எல்லாரோடையும் எல்லாம் பேசுவோம். வந்தால் எல்லாருமே வந்தால், எங்கள் நாத்தனார் 2 பேர் வந்தால், ஒருபடி 2 பேர் வந்தால், அவள் ஆத்துக்காரெலாம், எங்கள் ஆத்துக்காரெலாம் வந்தார். எல்லாருமே வந்தால் என்னை பார்க்குறதுக்கு. இந்த சைடு எங்கள் அம்மா சைடு வந்து எல்லாருக்கும் வயசாகிட்டு அவளுக்கு வரத்துக்கு முடியல. அதனால் அவள் வந்து ஃபோனில் தான் பேசுவாள் எல்லோரும். ஸோ அதுவுமே இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிடுது. எல்லாம் அவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கோம். ஸோ பகவான் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியாது. இதுக்கு மேலே சோதனையெல்லாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஆற்று மட்டும் எல்லோரையும் நடமாட வச்சுட்டு, வயசானவாளை ஆற்று மட்டும் நடமாட வச்சுட்டு அவள் சாப்பிட்டு அவள் வேலையை அவள் பார்த்துட்டா அதுவே பெரிய காரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு பகவான் வந்து எல்லாருக்கும் ஒரு தெம்பை கொடுக்கணும்னு நான் வேண்டின்னு இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்.
எனக்கு என்ன தோணித்தோ அது ஸ்பான்டேனியஸாக அப்படியே வெறுமை ஒழிய நான் ஒரு எழுதியோ பார்த்தோ இது பண்ணியோ அதெல்லாம் பேசவும் மாட்டேன். ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு தடவை பேசுகிறது தான், அவ்வளோதான். அது வாயிலேருந்து என்ன வருதோ அதுதான். ஸோ நீங்கள் வந்து எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா யாரை பற்றியாவது கொஞ்சம் தயவுசெய்து மன்னிச்சிருங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.